குழந்தையின் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஒரு குழந்தையே இருக்கு அப்படின்னா அது மற்றவங்க எப்படி பாடுறாங்கன்னு அது இமிட்டேட் பண்ணுறப்ப அதுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த வாயசைச்சு அந்த பாவனைகள்லாம் செய்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் அந்த குழந்தைக்கு என்னங்கிறத கற்றுக் கொடுக்குறோம். அந்த குழந்தைக்குள்ள ஒரு தெய்வத்தன்மை இருக்கு. அந்த தெய்வத்தன்மையை நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அந்த இறைத்தன்மையை நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அதை உணர வச்சுட்டோம் அப்படின்னா அது என்னைக்குமே நல்வழியில அது செல்லும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு முருகன் வேஷம், கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டு அழகு பார்ப்போம். அது பாத்தீங்கன்னா அப்படியே முருகனாட்டமே இருக்க, கிருஷ்ணனாட்டமே இருக்கேன்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சி அடைவோம். அப்ப அது என்ன நம்மளுக்கு தருது அப்படின்னா, அந்த குழந்தை தெய்வ வடிவத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுது. அப்ப இங்க பாடக்கூடிய குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா இங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியில பாடும்போது அவங்க இறைவனை நினைத்து பாடுறாங்க. அந்த இறைவனை நினைத்து அவங்க பாடும்போது அந்த இறைத்தன்மை அவங்க கிட்ட உள்ள இருந்து வெளிப்படுது. அந்த இறைத்தன்மை நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஒரு பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அது எல்லாத்துக்கும் ரீச் ஆகி எல்லாத்துக்குமே ஒரு நல்லதை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு பிரேயரோட நம்ம பார்க்குறோம். இந்த கானமலை கரூருக்கு ஒரு கனமழையை கொண்டு வராதா அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். முருகன் அருளால அதுவும் கிடைக்கும். இந்த குழந்தைங்க கல்வியிலையும் கேள்விகளையும் இன்னும் பெரிய ஆளாகி இந்த முருகன் சன்னதிக்கு இன்னும் அவங்க சேவை செய்யணும், ஒரு அதிகாரியா சேவை செய்யணும், இல்லை இங்க இருந்து மக்களுக்கு அவங்க சேவை செய்யணுங்கிறது என்னோட ஆசை. அதை இந்த குழந்தைங்க நிறைவேற்றுவாங்கன்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாமே இன்னைக்கு ஒரு கிருத்திகை, ஒரு சிறப்பு நாள், முருகனுடைய வழிபாடு, முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் நம்பிக்கையோட வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.